கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். ஆரம்ப ஜெபம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அன்புள்ள இயேசுசாமி, இந்த வெள்ளிக்கிழமை மதியான வேலை மாலை வேலையை கொடுத்திருக்கா உமக்கான ஒரு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் சிறு வாலிபர்களாக இணைந்து இந்த ஆராதனையை நடத்த நீர் கொடுத்த கிருபையுள்ள நேரத்திற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் ஆசீர்வதிங்க அப்பா. மீதியான வேலைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. செய்தி கொடுக்கும் கேப்ரியாலை ஆசீர்வதிங்க. வந்திருக்கும் எங்கள் அனைவரையும் கர்த்தாவே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்கள் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்த ஆளுகை செய்யும். இந்த சிறிய ஜெபத்தை மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எங்கள் பிதாவே, ஆமென். வழிபாட்டின் ஆராதனை முறைமைக்கு ஆரம்பமாக பாமாலை 14 நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். நாம் யாவரும் பக்கம் எண் 14 உள்ள தென்னிந்திய திருச்சபையில் மாலை ஆராதனை முறைகளை முறையாக. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்போது எங்களுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர்.
சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்கும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வாஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவருமாய் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வைக்கு பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தரிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கிறோம். நாம் யாவரும் பாவ அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய பலிகளை விட்டு வழியில் எங்கள் இதயத்தின் சோதனையும் அனுபவம் உமது பாதம் பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு கிருபை செய்தாலும். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 6ஆம் அதிகாரம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 13 முடிய. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள்
தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆகிலும் அதில் இன்னும் 1/10 அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவர்களில் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரும் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனமில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமதித்து கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தார். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரோ புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்போது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 100 பாடலாக பாடலாம். சங்கீதம் 100.
காணிக்கை பாடலாக கீர்த்தனை 394 பாடலை பாடுவோம். காணிக்கை முடிந்தவுடன் நம்மிடத்தில் இருக்கும் கேப்ரியல் நேசராஜ் கர்த்தருடைய செய்தியை நமக்கு கொடுப்பார்கள். கீர்த்தனை 394. ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆண்டவரே, அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க சுவாமி. ஆண்டவரே, முற்றுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சபை குருவானவருக்கும், குருவானவர் ஐயா அவர்களுக்கும், எங்கள் யூத் கோஆர்டினேட்டர்ஸ் அங்கிள் ஆன்ட்டிக்கும் இன்னும் ஒரு நன்றி என்னன்னு கேட்டால், எல்லா யூத்துமே அருமையாக பிரசங்கிக்கக்கூடியவர்கள். எனக்கு என்னென்னா, இந்த பிரசங்கத்தை ஒரு 3 இடங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு சும்மா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இந்த அழைப்பு வந்தோடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். எனக்கு விட்டு கொடுத்த எல்லா யூத்துக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைக்கு தலைப்பாக அழைப்பு என்று வைத்திருக்கிறோம். அது பிலிப்பியர் 3:14 நம்முடைய டைசிஸில் கொடுத்துருக்கிறது. வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் அழைத்த கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்பதிலே அழைப்பு என்பதை மையமாக வைத்து இந்த நாள் நம்முடைய தியானத்தை நாம் தியானிப்போம். இப்போ முதலாவது யார் அழைக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே தான். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொல்லி சீஷர்கிட்ட சொல்றார். அப்போ சீஷராக இருக்கிற ஒவ்வொருவருடைய பணியும் சீஷராக்குவது. இதை விட இன்னொரு வசனம் இருக்கு, என்னோடே இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படின்னு சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:30 இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்ப சோல் வின்னிங் பண்ணலைன்னா நாம் ஸ்கேட்டரர்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்மள எப்படி இருக்கு பாருங்க. நான் மாட்டுக்கு கோயிலுக்கு வருவேன், நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி நம்ம யாரும் சொல்ல முடியாது. சோல் வின்னிங் பண்ணாதவங்க ஸ்கேட்டரர்ஸ் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அதுக்கு மிடில் கிரவுண்டே கிடையாது. அதே போல் நாம் 2ஆம் வேத பாடமாக சுவிசேஷ பாடமாக வாசித்து கேட்டதில் அழைக்கப்படுறாங்க கல்யாண வீட்டுக்கு, அதாவது ஆண்டவருடைய வருகைக்காக. அப்போது யார் யார் ஏற்றுக்கொண்டார்கள், யார் யார் நிராகரித்தார்கள்ன்றது இருக்குது. இப்போ நம்ம வந்து பைபிளில் இருக்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை நாம் சிலரை நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள். முதலாவது ஏசாயாவை பற்றி தான் நம்ம சுவிசேஷ பாடத்தில் வாசிக்க கேட்டோம். ஏசாயா என்ன சொன்னார்? எஸ் லார்ட், இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார். அவரும் முதல்ல சொல்கிறாரு, நான் அசுத்த உதனங்கள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதனங்கள் உள்ள மனுஷர் மத்தியில் வாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே மாதிரி தான் சாத்தான் சில சமயங்களிலே நமக்கு சில சமயங்களில் குற்ற உணர்வு வரும். நம்மெல்லாம் என்ன செய்யலாம், அழைக்கப்பட்டவங்களா, நம்மெல்லாம் ஊழியம் செய்யலாமா, நாம் தகுதியுள்ளவர்களான்னு சொல்லி வரும். அதெல்லாம் மேற்கொண்டு விட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லி நம்மை சுத்திகரிப்பை நாம் பெற்ற உடனே நாம் அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருத்தர் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர் சின்ன சாமுவேல் தீர்க்கதரிசியானார் இல்லையா, அந்த சாமுவேல் சொல்லும்படியேன்னு கேட்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இது அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கார். கோயிலுக்கு வந்து விடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கிறார். ஏலி தாத்தாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கார். நைட்லாம் கூப்பிட்டாங்கன்னா போவாங்களான்னு தெரியல. நைட்டு கூப்பிட்டா ஏலிக்கிட்ட தான் முதல்ல போகிறாரு. அந்த கீழ்ப்படிதல் அவர் அழைப்புக்கு தன்னை அர்ப்பணிக்க அவரை உந்தி தள்ளியது. இதில் இன்னொன்று சொல்கிறேன், ஆண்டவர் தகுதியானவர்களை அழைப்பதில்லை, அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். சின்ன பையன்தான் சாமுவேல், ஆனால் பார்த்தீங்கன்னா he was a prophet, a judge and a priest. தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, ஒரு போதகராக, பிரீஸ்டா அவர் இருக்கிறார். இப்படி 3 பொறுப்புகளிலும் யாருமே இருந்ததில்லை. அதே மாதிரி தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டு அவருக்கு அபிஷேகம் செய்ய சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றார். இப்போ சின்ன சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியாக தாவீது வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அவங்க அப்பா கூட என்னது, அவங்க வீட்டில் பெற்றோர் கூட அவரை கொண்டு வந்து காட்டில் தீர்க்கதரிசி முன்பதாக ஒரு பையன் இருக்கிறான், அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கோலியாத்தை மேற்கொள்வதற்காக அங்கே போகிறார், பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறார். அப்போ பிரதர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்த, இது ஒரு பேட்டில் ஃபீல்டாச்சு அப்படின்னு சொல்லி நீ உங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக அதுக்கப்புறம் சவுலோடு அவருக்கு போராட்டம் வருகிறது. சங்கீதம் 34 நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான சங்கீதம். அது எப்போ எழுதுறாரு,
சவுலுக்கு பயந்து பெலிஸ்தீனுடைய பாளையத்துக்கு போய் அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது எழுதினது தான் அந்த சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரித்தேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது எப்பனா அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர் சொன்ன வார்த்தை. இப்போ அழைப்பை நிராகரித்து பின்னர் ஏற்றுக்கொண்டவங்க, இப்போ அழைப்பை நிராகரித்து பின்னர் ஏற்றுக்கொண்டவங்க ஃபஸ்ட்டு யார்? யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்கிறாரு. அவர் தர்ஷீஷுக்கு போகிறாரு. போனால் கப்பலே ஆடிடுச்சு. கப்பலில் இருக்க அத்தனை பேர் என்ன செஞ்சிட்டாங்க? பொருள்லாம் தூக்கி போட்டாங்க. அப்போ அழைப்பை விட்டு நாம் மாறி செல்லும் போது அதை நம்மை மட்டும் பாதிப்பது இல்லை, சுற்றி இருக்க அத்தனை பேரையும் பாதிச்சிருது. ஆகையினாலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்னா, போதும் கர்த்தாவே என்று சொன்னார். ஏன்னா அவருக்கு ஒரு மரண பயம் வந்துருச்சு. இயேசவேல் ராணி எல்லா தீர்க்கதரிசியும் கொள்ளுகிறார்கள்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு. உடனே போதும் கர்த்தாவேன்றார். அவரையும் ஆண்டவர் பின்னால பலப்படுத்தி அவரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவருக்கு மரணமே வரல. அவர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த ஃபயர் சேரியட்டில் போகிறார். அப்படி இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு திராணி இருக்கும். ஆண்டவர் நம்மை குறித்து நம்மை விட அதிகமாய் அக்கறை கொண்டவர், நம்மை நேசிக்கிறவர். நமக்கு பிடிக்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டார். திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். அடுத்து அந்த யோனா எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அந்த யோனா தீர்க்கதரிசியை குறித்து இன்னும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கடவுளுடைய ஊழியக்காரனாக இருந்தால் எந்திரியோ நல்லா இருக்கணும்னு தான் நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனால் இந்த யோனா என்ன சொல்கிறாரு? எப்போ ஆண்டவரை அழிப்பீங்க? நீங்கள் அழிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சதால நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு ஆண்டவருடைய திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு மனிதனை கூட ஆண்டவர் தன்னுடைய அழைப்பு இருக்கிறதுனால அந்த அழைப்பு எப்படி காப்பாற்றுது பாருங்க. அடுத்தது எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இதில் சிம்சோனில் எனக்கு ஒரு காரியம் பிடித்தது. அந்த சிம்சோனும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடித்து விட்டார். ஆனால் சில பாவங்கள் நினைவில் வந்து விட்டது. அவருக்கு கிடைச்ச அவர் காலிங்கில் இருக்கும்போது அவருக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக நான் பார்க்குறது என்னென்னா, அந்த தெளிலால் கேட்குறாங்க, உங்கள் பலன் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி 3 தடவை கேட்குறாங்க. நல்லா நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், ஒரு பாடி பில்டிங் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்க ஒரு மனுஷனை பார்த்து உங்கள் பலன் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாராச்சும் நம்ம கேட்போமா? பார்த்தாலே தெரியுது நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு வந்திருக்காரு, ஜிம்முக்கெலாம் போகிறாருன்னு சொல்லி தெரியுது. ஆனால் இவங்க கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சாதாரணமான நபராகத்தான், சராசரி நபராகத்தான் அவர் பார்க்குறதுக்கு இருந்திருக்காரு. தோற்றம் அப்படி தான் இருந்திருக்கு. ஆக கர்த்தரை ஒருவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலை அது ஒன்றும் நம்மளை செய்யாது. நமக்கு எவ்வளோ பலம் இருக்குது அது ஒரு காரியம் இல்லை. அடுத்ததாக நான் சொல்ல விரும்பும் காரியம், பி மைண்ட்ஃபுல் ஆஃப் யுவர் காலிங். நம்முடைய அழைப்பின் மீதே நோக்கமாக இருக்க வேண்டும். 2 பேதுரு 1:10 யாராவது எனக்காக வாசிக்கும்படியாக அன்போடு கேட்குறேன். ரொம்ப நல்ல ஒரு பகுதி. 2 பேதுரு 1:10. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இப்படி செய்கிறதினால் நீங்கள் ஒருபோதும் இடறி விழுகிறதில்லை அப்படின்னு சொல்றார். நம்முடைய அழைப்பை அந்த பிலிப்பியர் 3:14 நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னுடைய காலிங் இன்னொருத்தருக்கு இருக்க முடியாது, இன்னொருத்தருடைய காலிங் எனக்கு இருக்க முடியாது. இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் ஊழியர்களாகிய நமக்குள்ள எந்த போராட்டமும் இல்லையே. இந்த ஊழியர்கள் நம்மளை சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், வந்தவர்கள் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். எவ்வளோ வயசானாலும் சரி,
100 வயதானாலும், அதான் எலியாவை குறித்து நாம் பார்த்தோம். நம்முடைய அழைப்பை நாம் கடைசி வரை நாம் செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய அழைப்பு, யுவர் காலிங் இஸ் யுனிக், அது தனித்துவமானது. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்காக கொடுக்கிறார். ஜெபிப்போம். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை தேவைகள், எத்தனை என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயோடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயோடுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம் சுவாமி. அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், அழைப்பை நிராகரித்து பின்னர் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய அழைப்பு தனித்துவமானது. எங்களுடைய அழைப்பை நாங்கள் ஜாக்கிரதையாக, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இப்படி செய்கிறதுனாலே நாங்கள் இடறி விழுகிறதில்லை என்று சொல்லி பார்த்தோம் சுவாமி. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாளிலே கூட்டி வந்த உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை கடைசி பரியந்தமும் உம்முடைய அழைப்பிலே வைத்து, அழைப்பின் நடுவிலே வைத்து காத்து கொள்ளுங்க சுவாமி. உம்முடைய சித்தத்தின் மையத்திலே எங்களை எப்போதும் வைத்து கொள்ளுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துநாமத்தில் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். செய்தி கொடுத்த கேப்ரியலுக்கு மிகுந்த நன்றி. நல்ல ஆசீர்வாதமான செய்தியை கொடுத்தீங்க கேபி, தேங்க்யூ. இந்த வேளையிலும் முடிவு ஜெபத்துக்காக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசுசாமி, கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் வாலிபர் ஐக்கிய சங்கமாக சேர்ந்து இந்த ஆராதனை நடத்தி முடிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட செய்தியின்படி நாங்கள் எங்கள் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தாவே உமக்கு உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க உமது பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்த எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. மட்டுமல்ல, இந்த வேளையிலும் எங்கள் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களாக, இளைஞர்களாக, மாணவர்களாக தங்களது கோரிக்கைக்காக எங்களது நாட்டின் தலைநகரிலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிற எங்கள் மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய போராட்டங்களுக்காக கர்த்தாவே, அவர்களுடைய நியாயங்களுக்காக ஒரு நீதி கிடைக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு தெரியும் எது நீதி என்ன என்பது. போராடுகிற ஒவ்வொரு மாணவர்களுடைய நலனுக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் கூட நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் போராடுகிற ஒவ்வொரு மாணவர்களுடன் கூட இருந்து பலப்படுத்த வேண்டுமாய், எங்கள் நாட்டிற்கு, எங்கள் தேசத்திற்கு ஒரு நல்ல நீதி கிடைக்க வேண்டுமாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த இரவு பொழுதை உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யும். இந்த சிறிய ஜெபத்தை மீட்பரும் இரட்சகருமாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். முடிவு பாமாலையாக பாமாலை 36 முதல் ஸ்டான்ஸா மட்டும் பாடுவோம்.
நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கத்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.